ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, சூர்யா சரோட வெறி கொண்டு வெயிட்டிங்கில் இருக்கும் ஹிந்தி டெபியூ மூவியான கர்ணா படத்தோட லேட்டஸ்ட் சூப்பர் தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நண்பா, சூர்யா சார் ஃபேன்ஸ்லாம் அடுத்து தலைவன் எந்த படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்கன்னு நல்லாவே தெரியும் நண்பாஸ். ஸோ லேட்டஸ்ட்டாக வந்த தகவலின்படி சூர்யா சார் அண்ட் சுதா கொங்காரா ப்ராஜெக்ட், அதாவது சூர்யா 43யோட ஷூட்டிங் வந்து ஜூன் அல்லது ஜூலை மாதம் தான் தொடங்க உள்ளதாக சொல்றாங்க. எதுக்கு ப்ரோ அவ்வளோ டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேன் இண்டியன் ஆக்டர்ஸ்லாம் நிறையா நடிக்கிறதுனால தற்போது அந்த நடிகர்கள் எல்லாமே வேற ஒரு படங்களில் கமிட் ஆகியிருக்கிறாங்களாம். ஸோ அவங்களோட கால் ஷீட் கிடைக்காததுனால சூர்யா 43யோட ஷூட்டிங் வந்து ஜூன் அல்லது ஜூலையில் பிளான் பண்ணியிருக்கிறாங்களாம். ஐயோ ப்ரோ, அது வரைக்கும் சூர்யா சார் என்னதான் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பாஸ் இது சூர்யா சார் நண்பாஸ், அவ்வளோ படங்கள் லைனப்பில் இருக்கு சூர்யா சாருக்கு, கவலைப்படாதீங்க நண்பாஸ். ஸோ லேட்டஸ்ட்டாக வந்த தகவலின்படி சூர்யா சார் வந்து அடுத்த மாதம் அவரோட ஹிந்தி டெபியூ மூவியான கர்ணா படத்தோட ஷூட்டிங்கில் நடிக்க உள்ளதாக தகவல் வந்திருக்கு. ஸோ மார்ச் மாதத்துலேருந்து கர்ணா படத்தோட ஷூட்டிங் வந்து தொடங்க போகுது நண்பாஸ். ப்ரோ இந்த நியூஸ் கன்ஃபார்மா அப்படின்னு தானே கேட்குறீங்க? புரியுது நண்பாஸ், நான் சொன்னாலாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம போனி கபூர் வந்து இந்த வீடியோவில் வந்திருக்கிறாரு. ஸோ அவர் படத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நீங்களே கொஞ்சம் கேளுங்களேன். And then she's doing a film with Surya in Hindi. என்ன சூர்யா சார் ஃபேன்ஸ் எல்லாரும் கேட்டிங்களா? ஸோ அவரோட டாட்டரான ஜானவி கபூர் வந்து சூர்யா சார் கூட ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் உறுதி செஞ்சுருக்கிறாரு. ஸோ ப்ராஜெக்ட் வந்து 100% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நண்பாஸ். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டாக வந்த தகவலின்படி இந்த படத்தை வந்து போனி கபூரோட ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் ப்ரொடியூஸும் பண்ண போகிறாங்க அப்படின்னு தகவல் வந்தது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு 500 கோடி பிக் பட்ஜெட் படமாகவும் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இந்த படம் வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல வெளியாக உள்ளதாக லேட்டஸ்டா தகவலும் வந்திருக்கு. ஸோ ரோலெக்ஸ் சார் ஃபேன்ஸ் ஆல் ரெடியா நண்பாஸ்? யாரெல்லாம் கர்ணாக்காக வெறியான வெயிட்டிங்ல இருக்கீங்கன்னு மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ரோலெக்ஸ் சார் ஃபேன்ஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.